இந்த கோவிலில் இன்னார் தாரா திருடப்பட்டது, இது எங்கள் சிலை கூடுன்னு போய் கேட்கலாம். இந்த புத்தாலி ஐடல் விங் இருக்க, நம்ம தமிழ்நாடு ஐடல் விங்கு, அதில் எஃப்ஐஆர் போடல, கேஸே ரிஜிஸ்டர் பண்ணல. கேஸே ரிஜிஸ்டர் பண்ணாதப்ப இந்த பொருளை எப்படி நான் ரெக்கவர் பண்ண முடியும்? பழைய ஐஜி பொன்மாணிக்கவேல் உள்ள வந்து ஒரு இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டாரு. அவரு நான் சொன்னதை விட நிறைய விஷயங்களை அவர் வச்சிருக்காரு. அவரு இந்த சிலை அங்க இருக்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான், அந்த மியூசியம் அந்த ஏல கம்பெனியில இருக்கிறது வாஸ்தவம் தான். இப்ப அதை ஒரு சிலை ஒரு பொருள் திருட்டு போயிடுச்சுன்னா அதை திரும்ப பெறணும்னா அதுக்கு வந்து எஃப்ஐஆர் போடணும். நம்ம பொருள் இங்க இருக்கு, எங்க பக்கத்துல அகமதாபாத்ல இருக்கு, குஜராத் அகமதாபாத்ல இருக்கு. இதை போய் எடுத்துட்டு போற இவங்களுக்கு வக்கு இல்ல, இதை ரெக்கவர் பண்ண இவங்களுக்கு யோகியதை இல்ல. எல்லாம் திருட்டுத்தனமான ஆளுங்க தான் உட்கார்ந்துருக்காங்க. இதை எடுக்காதவங்க அமெரிக்காவிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் இங்க ஜெர்மனிலையும் இங்கிலாந்துலையும் இருக்கிறது எடுக்க போறாங்க. மட்டமான டிபார்ட்மெண்ட் இந்த சிலை தடுப்பு வழக்கு டிபார்ட்மெண்ட் ஐடல் விங் இருக்க, இது ஒரு மோசமான மட்டமான உருப்படி இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த சின்ன உதாரணமே. இங்க இருக்கிறத போய் எடுத்துட்டு வாங்க, நான் தான் பெடிஷன் கொடுத்தேன், அதை எடுத்துட்டு வர உனக்கு என்ன கஷ்டம்? இந்த 9 சிலை குஜராத் கவர்மெண்ட்ல இருக்குன்னு சொன்னல, அதுக்கு அவங்க பதில் கொடுத்துருக்குறாங்க. ஆமா நாங்க தான் வாங்கணும், இதான் ஆன்டிக்யூ சர்டிபிகேட் வேற வாங்கி வச்சிருக்காங்க. இந்த ஏடிஜிபி இந்த ஐடல் விங்கு எங்க போச்சு? இந்த மூளைக்கட்ட ஆளுங்க ஆன்டிக்யூன்னு சொல்லிட்டு அந்த குஜராத்தில் உள்ள அந்த மியூசியம் காலிகோ மியூசியத்துல ஆன்டிக்யூ சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்காங்க. தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம், வாழ்த்துக்கள். சார் 41 சிலை கடத்தல் தொடர்பான அந்த கேஸ் ஃபைல்ஸ்லாம் 34 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து காணாமல் போயிருக்கு அப்படின்ற ஒரு வழக்கு நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் நடத்திட்டு இருக்கீங்க. அதோடைய நிலை என்ன சார்? அப்போ அதாவது 2 வகையான அஃபென்ஸ் இதில் நடந்திருக்கு. ஒன்று வந்து சிலை திருட்டு போனது, 41 கோவில்கள்லேருந்து சிலை திருட்டு போச்சு. அது 34 போலீஸ் ஸ்டேஷனில் அதுக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க. இது ஒரு அஃபென்ஸு. இது என்ன பண்ணுறாங்க, இதை சரியாக விசாரிக்கலை, ஏதோ அதில் ரெக்கவர் பண்ணாங்க, எது பண்ண ஒன்றுமே தெரியல. ஆல் ஆஃப் எ சடன் ஒரே வாரத்தில் இந்த 34 போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த இந்த வழக்கு சம்பந்தமான கோப்பு, அதாவது சிடி ஃபைல், கேஸ் டைரிங்கிற அந்த இது காணா போயிடுச்சுங்கிறாங்க. கேஸ் டைரிங்கிறது ஒரு ஸ்டேஷனில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன், லைக் ரைஃபிளு, புல்லட்டு, அதை மாதிரி. அது காணா போனால் அதுக்கு காணா போனதுன்னு இல்லை, திருடு போயிடுச்சு. திருட்டு கூட இல்லை, இட் இஸ் எ பர்குலரி. ஒரு போலீஸ்காரன் உள்ளே இருக்கிறது எப்படி காணா போகும்? இது யாரோ திருடிட்டு போட்டாங்க, அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். ஸோ 2 எஃப்ஐஆர் போடணும். ஒன்று வந்து ஆல்ரெடி போட்டாச்சு, அவங்க வழக்கு கொடுத்த உடனே போட்டுட்டாங்க. இன்னொன்று போலீஸ் ஸ்டேஷனில் காணா போச்சுங்கிறாங்க. அது ஒரு ரிவால்வர் காணணும்னா உடனே எஃப்ஐஆர் போடணும்ல, உடனே ஒரு புல்லட்டை காணனாலாம் பெரிய விஷயமாக்குவாங்க. அது மாதிரி இது ஒரு ப்ராப்பர்ட்டி திருட்டு போயிடுச்சு. இதெல்லாம் காணா போகல, அது ஒன்றும் திருட்டு கொடுன்னு ஓடி போயிடாது வெளியில். இதை யாரோ திருடி இருக்கிறாங்க. தட் இஸ் ஏ ராபரி. திருடுறதுங்கிறது வெளியில் இருக்குது, இட் இஸ் இன்சைடு தி போலீஸ் சென்ஸ் ராபரி. அதுக்கு எஃப்ஐஆர் போடலை. இதை தான் நான் எடுத்து சொல்லி அது சம்மந்தமாக நிறைய ஹைகோர்ட்டில் நடந்து சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்கேன். அங்கே போன பிறகு தான் தெரியுது இது வந்து இட் இன்வால்வ்ஸ் மோர் தென், அதாவது 41 கோவிலில் காணா போன சிலைகளுடைய மொத்த மதிப்பு மோர் தென் 3000 crores. அது எப்படி என்ன பண்ணாங்க? இப்போ திடீர்னு சில சிலைகள்லாம் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அந்த சிலையும் இந்த 41 கோப்பையும் அழிச்சிட்டு அந்த சிலை என்னாச்சுன்னு சொல்லலை. அப்புறம் அதில் அரெஸ்ட் பண்ணியிருந்த அக்யூஸ்டோ அல்லது சில பேரை பிடிச்சிருக்காங்க, சில பேரை பிடிக்கல. இவங்கெல்லாம் என்னாச்சுல்ல, எல்லாருக்கும் ஒரு குவைட்டஸ், அதாவது நம்ம சூப்பரண்ட் ஆஃப் போலீஸே எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டாரு. விடுதலை பண்ணுறது கோர்ட்டு தான் செய்யணும். ஆனால் 10 சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு தன்னுடைய கீழே உள்ள அதிகாரி, இன்ஸ்பெக்டர் போல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை கூப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து எரிச்சிட்டார் அப்படின்னு எனக்கு தகவல். இல்லை இருக்குன்னா கொண்டா, இல்லை எரிச்சிட்டு இதில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த போலீஸ் உயர் அதிகாரிகள், அப்புறம் ஹெச்ஆர்என்சிலையும் சிலர், மேலும் ஹை லெவல்
ஹை ரேங்க் பொலிட்டீஷியன் இவங்கெல்லாம் இன்வால்வ் ஆகி தேர்ட் பார்ட்டிலாம் இன்வால்வ் ஆகி இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு என் கருத்துப்படி கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே லஞ்சம் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். இது சும்மா வழக்கு போட்டால் இங்கே ஒரு உத்தரவு கொடுத்தாங்க. நான் இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்த பிறகு இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் நாகரத்னா அண்டு ஜஸ்டிஸ் மகாதேவன் முன்னாடி இது நடந்துக்கிட்டு இருக்கு. நான் கண்டுபிடிச்சி போனதில் விவரம்லாம் சொன்ன பிறகு சில காணா போன ஃபைலுக்கு புதுசாக ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. அது எப்படி ஒரே அஃபென்ஸுக்கு 2 எஃப்ஐஆர் போடுறது? எஃப்ஐஆருங்கிறது 7 காப்பி. ஒன்று வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இருக்கும், ஒரிஜினல் வந்து கோர்ட்டுக்கு போயிடும். ஒன்று இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட இருக்கும், இன்னொன்று டிஎஸ்பிகிட்ட இருக்கும், இன்னொன்று டிஸ்ட்ரிக்ட் அந்த க்ரைம் பிரான்ச்சுக்கு பீரோ இருக்குது அதில் இருக்கும். எங்கேயாவது இருந்து எடுக்கலாம்ல. இவங்க எப்படி புதுசாக எஃப்ஐஆர் போட்டேன்னு சொன்னாங்க. அப்போ தான் ஜஸ்டிஸ் அபய் ஓகான்னு இருந்தவர் அது எப்படியா போட முடியும், இட் இஸ் பாசிபிள், புது எஃப்ஐஆர் அப்படின்னு பிடிச்சி கடுமையாக நடவடிக்கை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நகரத்தான ஜஸ்டிஸ்கிட்ட வந்திருக்கு. ஆக இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவ்வளோ எஃப்ஐஆரும் கோர்ட்டில் இருந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு அது வந்துருச்சு. அப்புறம் டிஎஸ்பிகிட்ட போனது, டிஸ்ட்ரிக்ட் க்ரைம் பிரான்ச்சில் அந்த பீரோவில் இருந்தது, டிஸ்ட்ரிக்ட் பீரோவில் இருந்தது, ரெக்கார்ட் பீரோவில். இது எல்லாத்தையும் ஒரே எதிரியாக வச்சுட்டாங்க. ஏன்னா இதை பற்றி வெளியிலே வராதுன்னு. ஆனால் அவங்க போதாத காலம் நான் ஒரு ரைட் இன்ஃபர்மேஷன் இதில் கேட்டேன். இல்லை நான் 10 ஃபைலில் என்னமோ நினச்சிட்டு தான் கேட்டேன். இல்லை அது 41 சிடி ஃபைல்னு அவங்களே ரிப்ளை கொடுத்தாங்க கவர்மெண்ட்லேயே. அதை கொடுத்த ஆஃபீஸரை போட்டு என்னமோ கசக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இது மொத்தமாக இவர்கள் புதுசாக அந்த கைது பண்ணவர்களை கோர்ட்டில் ஒப்படைக்கலை. சாட்சியெல்லாம் இருக்குன்னா அப்போ ரெக்கவர் ஆனால் சிலையெல்லாம் எங்கே? ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் விற்றுட்டாங்க. இதுக்குன்னு ஒரு குரூப்பு சேர்ந்து வெளிநாட்டுக்கு விற்றுட்டாங்களோ அல்லது உள்ளே விற்றுட்டாங்களோ, அது எங்கே இருக்கோ தெரியல. அதை தான் இப்போ வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்போது இவங்க கொடுத்த அஃபிடவிட்லாம் ரொம்ப அப்சர்டு. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுக்க கூட தகுதி இல்லாத ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் கொடுக்குறாங்க. இவங்களெலாம் எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்லாம் ஒன்றொன்றையும் எடுத்து சொன்னோடனே ஜட்ஜி சாட்டிஸ்ஃபை ஆகி, நீங்கள் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒழுங்காக நடத்தலை, ஐடல் விங்கும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் ஹோம் மினிஸ்ட்ரி அண்டு கல்ச்சுரல் டிபார்ட்மெண்ட் 2 செக்ரட்டரிக்கும் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமாக நல்லா விசாரித்து ரிப்போர்ட்டு கொடுங்க, இது எப்படி முடியும் அப்படின்னு. இப்போது இந்த வழக்கு விசாரணை உள்துறை அமைச்சகம் அந்த கலாச்சார கல்ச்சுரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 2 பேருக்கும் போயிருக்கு. அவங்க இது சம்மந்தமான ரிப்போர்ட்டை கொடுக்கணும். இந்த நேரத்தில் எனக்கு தகவல் சிலது கிடச்சிது. அந்த வாஷிங்டனுக்கு பக்கத்தில் ஒரு ஏல கம்பெனி இருக்குது, நியூயார்க்கில். அந்த ஏல கம்பெனி ஒரு 4-5 சிலையை ஏலம் போட போகிறான். அது என்ன ஏலத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நான் ஒரு பெட்டிஷன் போட்டேன். அப்போது பழைய ஐஜி பொன்மாணிக்கவேல் உள்ளே வந்து ஒரு இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டார். அவர் நான் சொன்னதை விட நிறைய விஷயங்களை அவர் வச்சுருக்காரு. அவர் இந்த சிலை அங்கே இருக்கிறதெல்லாம் வாஸ்தவம்தான், அந்த அந்த ஏல கம்பெனியில் இருக்கிறது வாஸ்தவம்தான். இப்போ அதை ஒரு சிலை ஒரு பொருள் திருட்டு போயிடுச்சுன்னா அதை திரும்ப பெறணுன்னா அதுக்கு வந்து எஃப்ஐஆர் போடணும். வழக்கு ரிஜிஸ்டர் ஆகியிருந்தால் தான் இந்த கோவிலில் இன்னார் திருடப்பட்டது, இது எங்கள் சிலை கூடுன்னு போய் கேட்கலாம். இந்த புத்சாலி ஐடல் விங் இருக்க, நம்ம தமிழ்நாடு ஐடல் விங்கு, அதில் எஃப்ஐஆரே போடல, கேஸே ரிஜிஸ்டர் பண்ணல. கேஸே ரிஜிஸ்டர் பண்ணாதப்ப இந்த பொருளை எப்படி நான் ரெக்கவர் பண்ண முடியும்? அது சொன்ன உடனே அவங்க இன்னமும் அதை கடுமையாக்கி இது சம்மந்தமாக எல்லா ரிப்போர்ட்டையும் உடனடியாக சேகரித்து மத்திய அரசில் கொடுங்க, ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கல்ச்சுரல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுங்க, அவங்களும் இதுக்கு தக்க பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. அதில் வந்து அவர் ஒரு டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு இருக்கார், என்னென்ன தப்பு நடந்தது. ஏன்னா நான் வந்து லேமேன் தான், நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 41 சிடி ஃபைல் தான் தெரிஞ்சுது. அவர் இன்னும் 400 கொண்டு வருவார் போல இருக்குது. நிறைய போட்டு அவர் என்னமோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதில் காப்பி அவனுக்கு எனக்கு கொடுத்தப்போ பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இது 34 கோவிலில் உள்ள அட்லீஸ்ட் ஒரு சிலை இங்கே ஒரு கோவிலுக்கு 41 சிலை இல்லை, அவர் ஒரு 400 சிலை போல் வச்சுருக்காரு.
அதே போல் நான் வந்து அமெரிக்கா போயிருந்தப்ப அங்கே ஒரு கிரைம் டிடெக்டிவ் பியூரோ ஆஃப் யூஎஸ்ஏன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது வந்து வாஷிங்டனில் இருக்குது. அந்த வாஷிங்டன் முக்கிய அதிகாரி அவர்கிட்ட போய் இது மாதிரி கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் நாட்டிலேருந்து கடத்திக்கிட்டு வந்தாங்கல்ல, அதாவது இந்த மாஃபியா கும்பல் விற்கிறது வேற, ஒவ்வொருத்தன் விற்று வாங்கி மியூசியத்தில் வச்சுருக்கான், வீட்டில் வச்சுருக்கான், அது வேற. ஆனால் இப்படி கடத்திக்கிட்டு வர்றாங்க அது உலகத்தில் பல இடத்துலேருந்து கடத்திக்கிட்டு வர்றவங்கெல்லாம் பிடிச்சிருக்காங்க. பிடிச்சு அவங்க வச்சிருக்கிற பாகிஸ்தானில் இருந்தோ, இந்தோனேசியாவில் இருந்தோ, இன்னும் கம்போடியாவில் இருந்தோ, மலேசியா இங்கே இருந்தோ வந்த பொருள்களெல்லாம் கடத்தி வந்த பொருளை அரெஸ்ட் பண்ணி பிடிச்சிருக்காங்க. அது மாதிரி உள்ளதில் கிட்டத்தட்ட ஒரு 3000 சிலை, அதாவது ஐம்பொன் சிலை, வெங்கல சிலை, அப்புறம் கற்சிலை, கற்தூண்கள், இது மாதிரி 3000க்கு மேலே தான் அவங்க பிடிச்சு வச்சுருக்காங்க. இப்போ தேர் அண்டர் த கஸ்டடி. நானே போய் பார்த்தேன் எல்லாத்தையும். ஒரு 4-5 இடத்துல போய் பார்த்தப்ப எந்த மியூசியத்தில் இருக்குது, அதனுடைய வேல்யூ எவ்வளோதுன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அது எடுத்த வருஷம் 2010 அல்லது 2011. அந்த காலகட்டத்திலேயே அவங்களுடைய கூற்றுப்படி கிட்டத்தட்ட $50 லட்சம், $50-60 லட்சம் மதிப்பு இருக்கும். அப்படின்னா அது எத்தனை கோடின்னு இப்போ பார்த்துங்க. 8-5-40 கிட்டத்தட்ட 400 கோடி எல்லாம் அங்கே இருக்குது. இது எல்லாம் எப்படி இவங்க கொண்டு வருவாங்க அந்த சிலையில்? இந்த அதிகாரி ஐடல் விங்குன்னு இருக்கிறது ஒரு யூஸ்லெஸ் விங். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த ராஜராஜன் சோழன் சிலையும் அவருடைய மனைவி கன்சார்ட் உலக மகாதேவி சிலையும் குஜராத்தில் இருந்தது. அதை வந்து பொன்மாணிக்கவேலு போய் எடுத்து வந்தார். நானும் கூட போயிருந்தேன். நிறைய போலீஸ் அதிகாரிலாம் போய் கோர்ட்டிலேருந்து நீதிமன்ற உத்தரவு வாங்கி அதை எடுத்துகிட்டு வந்தோம். இந்த 2 சிலையும் எடுக்கிறதுக்கு முன்னாள் முதல்வர்கள் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களும் முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்களும் பல அதிகாரிகள் மூலமாகவும் பல வழியிலையும் கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணாங்க. கொண்டு வர முடியல. ஆனால் திரு பொன்மாணிக்கவேல்கிட்ட மூலம் சாதாரண ஒரு சிஜிஎம்கிட்ட ஒரு ஆர்டர் வாங்கி நாங்கள்லாம் போய் அந்த 2 சிலையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எடுத்துகிட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் அங்கே இன்னும் ஒரு 11 சிலைகளை பார்த்தோம். எல்லாம் தமிழ்நாடு சிலை கீழே எழுதியிருக்கு, இன்னும் கோயிலுக்குன்னு எழுதியிருக்கு. இது எப்படியா வாங்கினீங்கன்னு கேட்டால் எல்லாம் நாங்கள் ப்ராப்பராக வாங்கினோம் போனோங்கிறாங்க. இந்த ஐடல் விங் இங்கே இருக்க, நம்ம பொருள் இங்கே இருக்குது, எங்கள் பக்கத்தில் அகமதாபாத்தில் இருக்குது, குஜராத் அகமதாபாத்தில் இருக்குது. இதை போய் எடுத்துகிட்டு போகிற இவங்களுக்கு வக்கு இல்லை, இதை ரெக்கவர் பண்ண இவங்களுக்கு யோகியதை இல்லை. எல்லாம் திருட்டுத்தனமான ஆளுங்க தான் உட்காந்துருக்காங்க. இதை எடுக்காதவங்க அமெரிக்காவிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் இங்கே ஜெர்மனிலையும் இங்கிலாந்துலையும் இருக்கிறத எடுக்க போகிறாங்க. அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்தில் வைகுண்டத்தை காமிப்பானான். அது மாதிரி ஒரு மட்டமான டிபார்ட்மெண்ட் இந்த சிலை தடுப்பு வழக்கு டிபார்ட்மெண்ட்டுன்னு ஐடல் விங் இருக்க. இது ஒரு மோசமான மட்டமான உருப்படி இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்கிறது இந்த சின்ன உதாரணமே. இங்கே இருக்கிறத போய் எடுத்துகிட்டு வாங்க, நான் தான் பெடிஷன் கொடுத்தேன், அதை எடுத்துகிட்டு வர உனக்கு என்ன கஷ்டம்? போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அங்கே வர்றதெல்லாம் பார்த்தா இந்த வயசான ஆளுங்க, ரிட்டையர் ஆன ஆளுங்க, ஓட முடியாதவங்க, இவங்கெல்லாம் ஆஸ் பர் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் படி எந்த ஒரு சிலை வழக்கம் இஸ் ஏ கிரேவஸ்ட் அஃபென்ஸ். சிலை வழக்குகளை ஒரு டிஎஸ்பி அண்ட் அபவ் ரேங்க் தான் விசாரிக்கணும். இங்கே போனால் ஒரு ஏட்டையா, ஒரு இன்ஸ்பெக்டரு, நான் ஒரு முக்கியமான செம்பியன் மாதேவி சிலை கொடுத்தேன், அது கேட்டிருக்கேன். இப்போ அது யாரோ ஒரு இன்ஸ்பெக்டர் லேடி விசாரிக்கிறதாக கேள்விப்பட்டேன். அது எப்படி விசாரிக்கலாம்? எகென்ஸ்ட் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் இவங்க விசாரிக்கிறாங்களாம். ஒரு அப்சர்டு பதிலை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அதனால் இந்த ஐடல் விங்கினால் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களாம் வராங்க, சம்பளம் வாங்குறாங்க, ஏதோ எழுதுகிறாங்க, அதை எழுதுனேங்கிறாங்க. யாராவது முயற்சி பண்ணி அதை எடுத்தால் நாங்கள் தான் எடுத்தோம். உதாரணத்துக்கு இப்போ நெதர்லாண்ட்லேருந்து இந்த பட்டயம் கொண்டு வந்தாங்கல்ல, அது யாரோ ஜெகநாதனே ஏதோ ஒரு வக்கீல், நான் போடுறதா இருந்தேன், ரிப்போர்ட்லாம் அனுப்பிச்சேன். அதுக்குள்ளே அவர் நான் போடுறேன்னாரு. சரி யாரோ போடுங்க அப்படின்னு அவர் ஒரு வழக்கு போட்டிருந்தார். அந்த வழக்கில் டைரக்ஷன் இருந்தது. அவர் முயற்சியில் தான் அந்த மாதிரி பட்டயம் அங்கே இருக்கிறதே எல்லாருக்கும் தெரியும். அதை இப்போ பிரைம் மினிஸ்டர் போனப்போ கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதில் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
தஞ்சை கோயில் எப்படி கட்டினாங்கன்னு தெரியலன்னு இருக்காங்கல்ல, அதில் சில விவரம்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுபோல் நாங்கள் எடுத்து கொடுத்தா அவங்க வாங்கிட்டு வந்தாங்களா? இந்த ஐடல் விங்கு என்ன யோக்கியதை இருக்குது? இங்கே இருக்கிற ஐஜிக்கோ ஐடல் விங்கு ஏடிஜிபின்னு சில உருப்படாத ஆளுங்க உட்காந்துக்கிட்டு காலம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது? என்ன செஞ்சாங்க? அது இந்த மாதிரி போட்டு பென்ஷன் ஆகி நடந்திருக்கிறது அங்கே போச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, பிரைம் மினிஸ்டர் வரான்னு கொடுத்தாங்க. இதுக்கு இவங்களுக்கு என்ன கிரெடிட் இருக்குது? ஆஸ்திரேலியாவிலேருந்து 2 சிலை எடுத்துகிட்டு வந்தது, அது பொன்மாணிக்கவேலனுடைய முயற்சி. அதையும் பிரைம் மினிஸ்டர், அந்த பிரைம் மினிஸ்டர் நம்ம பிரைம் மினிஸ்டர் கொடுத்தாரு. இதில் என்ன இவங்க பண்ணாங்க? சும்மா பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு காலத்தை ஓட்டுற உருப்படாத அதிகாரிகள் அங்கே உட்காந்துருக்காங்க. ஆகினாலும் இந்த ஐடல் விங்க வந்து லாய்க்கு இல்லை, அதுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடணுங்கிறது தான் என்னுடைய பெயராக போச்சு. இப்போ என்னடான்னா, நான் கண்டுபிடிச்சது கொஞ்சோண்டு. ஆனால் இந்த பொன்மாணிக்கவேல் உள்ளே வந்து ஒரு பெட்டிஷன் போட்டார், நான் அவரை அனுமதிக்கலான்னு சொல்லிட்டேன். அவர் இம்ப்ளீட் பண்ணலான்னா அனுமதிச்சிட்டாங்க. இப்போ அவர் சொல்கிறத பார்த்தா பல 100 சிலைகள் இருக்கிற இடத்துல அவர் கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு, அதெல்லாம் இப்போ போட போகிறாரு. ஆகையினால நம்ம நாட்டு அதையும் ஜஸ்டிஸ் நாகரத்னா மகாதேவன் பெஞ்சில் சொன்னாங்க, இது நம்மளுடைய சொத்து, அதை நம்ம கொண்டு வரணும். இதெல்லாம் பார்க்குறப்ப பெரிய ஒரு தவறு நடந்திருக்கிறதா தெரியுது. அப்படின்னு தான் இப்போ அந்த மத்திய அரசனுடைய ஹோம் டிபார்ட்மெண்ட்டையும் மத்திய அரசனுடைய கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டையும் போட்டிருக்காங்க. அதில் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். நல்ல அதிகாரியை நியமித்து, ஒரு குரூப் ஆஃப் அதிகாரியை நியமித்தா இதெல்லாம் கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்னும் மிக மிக முக்கியமானது, இந்த தார்னு ஒரு ஊர் இருக்குது நாக்பூர்கிட்ட, அங்கே வந்து ஒரு சரஸ்வதி சிலை, பழைய கால அந்த மகாராஜா வந்து பளிங்குக்கல்லால் ஒரு சரஸ்வதி சிலையை செஞ்சார். அதை இந்த பிரிட்டிஷ்காரன் தூக்கிட்டு போட்டான். அவங்க கொண்டு போய் அங்கே மியூசியத்தில் வச்சுருக்கான், இங்கிலாண்டில் இருக்க. அதை போய் பார்த்தேன், அவ்வளோ அழகாக இருக்குது. அதை கொண்டு வரணும். இங்கிலாண்டில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, எந்தெந்த நாட்டினுடைய கலைப்பொருள் இங்கே இருந்தால் அதை அந்த நாட்டுக்கு திருப்பி கொடுக்கணும்னு ஒரு ஆர்டர் இருக்குது. அது பிரிவி கவுன்சிலே அதை அப்பீல் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் பயன்படுத்தி எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வர்றதுக்கு இந்த அரசாங்கத்துக்கோ அதிகாரிகளுக்கோ ஒன்றும் லாய்க்கு இல்லாத ஆளுங்க. அதை ஒரு நல்ல டீம் போட்டு அங்கேருந்து கொண்டு வரத்துக்கு உத்தரவு கிடைக்குன்னு எதிர்பார்க்குறேன். அநேகமாக 27 ஜூலை அன்னைக்கு மதியம் 2 மணிக்கு போட்டிருக்கிறாங்க, 2:30 மணிக்கு. அந்த காலகட்டத்தில் எங்களை எல்லாரையும் டீட்டெயில்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நானும் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவர் பொன்மாணிக்கவேல் அவர் தனியாக பண்ணிகிட்ருக்காரு. எல்லாத்தையும் கொண்டு கொடுத்து அப்போ தான் தெரியும் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய மாஃபியா நடந்திருக்குன்னு. அதில் ஒரே ஒரு இது சொல்கிறேன், இந்த 9 சிலை குஜராத் கவர்மெண்ட்டில் இருக்குன்னு சொன்னல, அதுக்கு அவங்க பதில் கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், நாங்கள் தான் வாங்கினோம். இதை ஆன்டிக்யூ சர்டிஃபிகேட் வேறு வாங்கி வச்சுருக்கேன். இந்த ஏடிஜிபி இந்த ஐடல் விங்கு எங்கே போச்சு? இந்த மூளைக்கட்ட ஆளுங்க ஆன்டிக்யூன்னு சொல்லிட்டு அந்த குஜராத்தில் உள்ள அந்த மியூசியம், காளிகா மியூசியத்தில் ஆன்டிக்யூ சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காங்க. அதில் அவங்க சொல்கிறாங்க, இது எல்லாத்தையும் நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்த பழைய அட்வொகேட் ஜெனரல் கோவிந்த சாமிநாதன் அவர்கிட்ட 1940 அவர் தான் எங்களுக்கு வித்தாருங்கிறாங்க. எவ்வளோ அயோக்கியத்தனம்! அட்வொகேட் கோவிந்த சுவாமிநாதன் 1940 இங்கிலாண்டில் பாரட்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து அட்வொகேட் ஜெனரலால் தான் 76வது வருஷம் 75-76 40 அவர்கிட்ட விலைக்கு வாங்கினேன்னு அவர் திருடன்னு சொல்கிறாங்க. இது ஒன்றே போகிற அவங்களுடையது. ஆனால் அவங்க அட்மிட் பண்ணியிருக்காங்க, எங்கள்கிட்ட இது தமிழ்நாட்டிலேருந்து வந்த சிலை தான், நாங்கள் தான் இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கினோம். வாங்குகிற விதம் சொல்கிறது பொய்யா இருக்குது, அது வேற இருக்குன்னு அட்மிட் பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஐடல் உட்காந்துக்கிட்டு தினமும் போக வேண்டியது, ஏதாவது பேச வேண்டியது, அதாவது இதுக்கு ஏதோ பழமொழி சொல்லுவாங்கள்ல, சேரை தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியது, சம்பளத்தை வாங்கிட்டு போக வேண்டியது, அதான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இவங்களை நம்பினா ஒன்றும் நடக்காது. நல்ல அதிகாரிகளை போட்டு ஒரு மத்திய அரசினுடைய நேரடி பார்வையில் இதை கொண்டு வரணும் அப்படின்னு மனு போட்டிருக்கு. அநேகமாக சுப்ரீம் கோர்ட்டு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்கும்னு நினைக்கிறேன்.